ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான டீக்கடை ஸ்பெஷல் வெங்காய போண்டா. வீட்டில் செய்கிற போண்டா நிறைய நேரங்களில் டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்காது. சில நேரம் ஹார்டாக இருக்கும், இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி எல்லாம் சொதப்பிரும். வெளியில வாங்குற மாதிரியே மொறுமொறுன்னு எண்ணெய் குடிக்காம சுவையான வெங்காய போண்டாவை வீட்டில் செய்ய மாவோட ரேஷியோ கரெக்டாக இருக்கணும். அண்ட் சில டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சா அதே மாதிரி பண்ணிடலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது 250 கிராம் அளவு இருக்கும். ஒரு அகலமான பாத்திரத்துல கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், ஒரு கொத்து கருவேப்பிலைய கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். போண்டால மாவெல்லாம் சேர்க்கறதுனால சோம்பு சேர்த்துக்கிட்டா நல்ல டைஜஷன் ஆகும். போண்டா நல்ல வாசனையாகவும் இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் கொடுக்கும். கலர் வேண்டாம் நினைச்சீங்கன்னா நீங்க ஆர்டினரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்த்துக்கிட்டாதான் போண்டா நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். ஸோ கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கடைகளில் இதெல்லாம் சேர்த்து தான் செய்வாங்க. சோடா உப்பு, ஃபுட் கலர் இதெல்லாம் சேர்த்து செய்யறதுனால தான் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கு. பட் அடிக்கடி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது இல்லை. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்தை தனித்தனியா உதிர்த்துட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதுவே தனித்தனியா வந்துடும். இப்ப இதுல 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்க்கும் போது போண்டா உள்ள நல்லா சாஃப்டா வரும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்தாதான் போண்டாக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். கடைகள்ல வாங்குற போண்டா நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். அதுக்காக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெயை இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் போண்டாவுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரையா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். அதிகமா தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவு லூஸ் ஆயிரும், அப்புறம் எண்ணெய் குடிக்கும். ஸோ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெங்காயத்துல மாவு நல்லா கோட்டாயிருக்கணும். நம்ம கையில எடுத்தோம்னா மாவு இந்த மாதிரி நிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே எண்ணெயில போட்டு பொரிச்சிருங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், வெங்காயம் தண்ணி விட்டுரும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கையில தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு எடுத்து ஆயில்ல போட்டுக்கலாம். ஆயில் சூடு பத்தாம இருந்தாலும் போண்டா எண்ணெய் குடிக்கும். ரொம்ப பெருசா போட வேண்டாம், உள்ள வேகாது. மாவு கையில எடுக்கும் போதும் டைட்டா அழுத்தி அழுத்தி உருட்டக்கூடாது. அப்படி அழுத்தம் கொடுத்தோம்னாலும் போண்டா ஹார்ட் ஆயிரும். கடாயில எவ்வளவு இடம் இருக்கோ அதை பொறுத்து தள்ளி தள்ளி கேப் விட்டு போட்டுக்கலாம். 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. ஆயில் நல்லா சூடு பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா மேல கலர் மாறிடும், உள்ள வெந்திருக்காது. ரெண்டு சைடும் திருப்பி விட்டு பொறுமையா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். இந்த மாதிரி நல்ல வெந்து கலர் வந்ததும் எடுத்துடலாம். இப்போ
நமக்கு டீ கடை ஸ்டைல்ல மொறு மொறுன்னு சூடான வெங்காய போண்டா ரெடி ஆயிருச்சு. அதிகமா எண்ணெயும் குடிக்கல, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. இதுல நம்ம சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நல்ல வாசனையா இருக்கு. ஈவினிங் டைம் சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோட வெங்காய போண்டா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.